உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜென்ரலான டவுட்ஸ் தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களோட ப்ராப்பர்ட்டி மேலே போட்டிருக்கலாம். நீங்கள் யாருக்குன்னா போடுறதுக்கு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஸோ அந்த ஒரு கேள்வி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து சார்கிட்ட கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் அண்ட் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி இன்னைக்கு கேள்வி உள்ள போயிடலாம். சார் இன்னைக்கு கேள்வி என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதாவது ஏன்றவங்களோட ப்ராப்பர்ட்டி. இப்போ ஏன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பி கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்களோ, சேல்ஸ் டீடோ இல்லைன்னா லீஸ் டீடோ ஏதோ ஒன்று போட்டுருக்காங்க. இல்லை பின்றவங்க ஏ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸோ இல்ல லீஸ்க்கோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீட் அக்ரிமெண்ட் இருக்கு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் ரெண்டு பேருக்குள்ள கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ என்ன அக்ரிமெண்ட்டோ. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும்போது இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி என்ன கேஸ் போட்டுருந்தா போட்டுக்கலாம்ன்றது மேட்டர். நீங்க எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த ரைட்ஸ் தரல, இல்ல இந்த மணி பேமெண்ட் இருக்கு, ஏதோ ஒன்று போட்டுக்கிறாங்க. பட் இதுல இவங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தமான ஒருத்தவங்க, ஆனா அந்த அக்ரிமெண்ட் உள்ள வராதவங்க, அதாவது ஏக்கு சொந்தக்காரரா இருக்கலாம், இல்லைன்னா ரிலேஷன் காசு கொடுத்த மேட்டர்ல ஏதோ ஒரு இன்வால்வா இருக்கலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காசு கொடுத்துருக்கலாம், அந்த காசு என்கிட்ட வரல, ஆனா அந்த ப்ராப்பர்ட்டில எனக்கு பங்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்ரிமெண்ட் மேல அந்த கேஸ் ஒரு ஃபைல் பண்றாங்க. அப்படின்ற பட்சத்துல ரெண்டு அக்ரிமெண்ட்ல சம்பந்தப்படாதவங்க ஒருத்தவங்க அவங்களால வந்து கேஸ் போட முடியுமா, அதாவது தேர்ட் பார்ட்டி அப்படின்றது கேள்வி சார். அவங்க அப்படி ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் ஃபைல் பண்ண முடியும்? ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ்க்கு சம்மந்தம் இல்லாதவங்க, அதாவது ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பார்ட்டி வந்து அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற பார்ட்டிஸ் மேல கேஸ் போட முடியாது. இதை வந்து ஜென்ரலா பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவோம். இந்த டேர்ம்க்கு மீனிங் என்னன்னா, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற பார்ட்டிஸை சூ பண்ண முடியாது, அதாவது அவங்க மேல வந்து கேஸ் போட முடியாது. இதை வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, நீங்க அதை வந்து எனக்கு வந்து சேல் பண்றீங்க. ஸோ சேல் பண்றதுக்கு நம்ம வந்து சேல் அக்ரிமெண்ட் போடுறோம், சேல் டேட் போடுறோம், அதை ரெஜிஸ்டர் பண்றோம், அது ஒரு சைடு இருக்கு. இப்போ நான் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாம உங்க ரிலேட்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மாமான்னு வச்சுக்கலாம், உங்க மாமா வந்து கேஸ் ஃபைல் பண்றாரு. இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த கான்ட்ராக்டுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்ல, உங்க ப்ராப்பர்ட்டி நீங்க செல் பண்றீங்க, இதுல வந்து அவர் வந்து கேஸ் போட முடியாது. ஆனா சில சர்க்கம்ஸ்டான்ஸ்ல அவர் வந்து கேஸ் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க விற்க போற சொத்து வந்து செல்ஃப் அக்வயர்ட் இல்லாம, அதாவது நீங்க உங்க சுய சம்பாத்தியத்துல இல்லாம உங்க முன்னோர்கள் மூலமா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இருக்கு, ஸோ அது உங்க குடும்ப சொத்தை வந்து விற்கிறீங்க. அந்த சமயத்துல நீங்க பாகப்பிரிவினை எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கீங்களா அப்படின்றது பார்க்கணும். சப்போஸ் நீங்க பாகப்பிரிவினை பண்ணாம அப்படியே நீங்க அந்த ப்ராப்பர்ட்டி வித்தீங்கன்னா அப்போ உங்க ரிலேட்டிவ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். சம்பந்தம் இல்லாத நபர் அப்படியே இருந்தாலும் அவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதாவது பாகப்பிரிவினை எதுவும் பண்ணாம தனிப்பட்ட எதுவும் வாங்காம நீங்க சேல் பண்றீங்க அப்படின்றது சேலஞ்ச் பண்ணி அவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது ப்ராப்பர்ட்டி போடலாம், இல்லாட்டி ஒரு கம்பெனி டு கம்பெனி வந்து ஏதாச்சும் அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா அதுக்கும் வந்து ஃபைல் பண்ணலாம், வேற என்ன மேட்டருக்கு வேணாலும் இருக்கலாம். இந்த பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்றது கான்ட்ராக்ட் இன்வால்வ் பண்ண எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வேணாலும் இந்த கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அப்படின்ற பட்சத்தில் மூணாவது ஆள் தேர்ட் பார்ட்டி வராங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் உள்ள வரவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த ஆக்ட் கீழே வருவாங்க அவங்க தேர்ட் பார்ட்டியா வரும்போது. சார் இன்னொரு டவுட் சார், இப்போ பரம்பரையா அந்த சொத்து வந்து அப்படியே இருக்கும்போது பாகப்பிரிவினை பண்ணாங்கன்னா ஓகே அவங்க கேஸ் போடலாம். நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குறேன், அது வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல வந்து நான் பாகப்பிரிவினை பண்ணாம எங்க பையன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா என்னோட ரிலேஷன்ஸ், அதாவது இப்போ எங்களோட தப்பா பெரியப்பா அந்த மாதிரி அவங்க பசங்க யாரா போட்டாங்கனாலும் அந்த கேஸ் செல்லுபடி ஆகாது. உங்க சுய சம்பாத்தியத்துல வந்த சொத்தை உங்க பையன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க சம்பாதிச்ச சொத்துல உங்க ரிலேட்டிவ் வந்து கேஸ் போட முடியாது. ஓகே, அதாவது நான் சம்பாதிச்சு வச்சுட்டு என் பையன் யூஸ் பண்ணானா அது கேஸ் கிடையாது. கேஸ் கிடையாது. அதாவது இப்போ என்னோட சித்தப்பா இல்ல மாமா வழியில இருந்து என்னோட ஒரு ப்ராப்பர்ட்டி உங்க தாத்தா வழியில இருந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வருதுன்னா அதை நீங்க சேல் பண்ணல ஏதோ பாகப்பிரிவினை அந்த மாதிரி எதுவும் பண்ணாம பண்ணீங்கன்னா உங்க ரிலேட்டிவ், அதாவது சித்தப்பாவோ மாமாவோ வந்து உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா பிரின்சிபலுக்குமே ஒரு எக்ஸெப்ஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பிரின்சிபலுக்கும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது அந்த கான்ட்ராக்ட்ல அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைனாலும் அவங்க வந்து அந்த கேஸ் ஃபைல் பண்ணலாம், அந்த கான்ட்ராக்ட் இருக்கிற ஆளுங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து பல கேட்டகரிஸ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி ட்ரஸ்ட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரு ஒருத்தருக்கு காமன் நம்பருக்கு
ஏதோ ஒரு பயன் அளிக்கணும் அப்படின்ற பேசிஸ்ல நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். அதாவது நம்ம 2 பேரு, நான் ஒரு பணக்காரன், நீங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க. உங்க ட்ரஸ்ட் மூலமா சில பேருக்கு வந்து பயன் அளிக்கணும், குழந்தைங்களுக்கோ இல்லாட்டி ஊனமுற்றவர்களுக்கோ பயன் அளிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து கான்ட்ராக்ட் போடுறோம். அப்படி இருக்கையில நீங்க வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யல அப்படின்னு கையில நம்ம போட்ட கான்ட்ராக்டுக்கு 3வது நபரான அந்த பெனிஃபிஷியரிஸ், அந்த ஊனமுற்றவர்களோ இல்லாட்டி அவங்க குழந்தைங்களோ இருக்காங்கல்ல, ஸோ அவங்க சார்பா யாராச்சும் வந்து நம்ம மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். இந்த ஒரு ட்ரஸ்ட் அப்படின்ற பேர்ல நம்ம என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ கான்ட்ராக்டோட, அந்த கான்ட்ராக்டுக்கு தேர்ட் பர்சனான அந்த பெனிஃபிஷியரிஸோட ரெப்ரசன்டேட்டிவ், இப்போ குழந்தைங்கள் ஊனமுற்றவர்கள்னா அவங்களால நேரடியா வந்து கேஸ் நம்ம மேல ஃபைல் பண்ணி அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதாவது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, இது வந்து எந்த ட்ரஸ்டா இருந்தாலும் சரி, அதாவது அது வந்து பார்த்தோம்னா கேர்ள்ஸ் ட்ரஸ்டா இருந்தாலும் சரி, எந்த குழந்தைகள் ட்ரஸ்டா ட்ரஸ்டா இருந்தாலும் இருந்தாலும் சரி, இல்லைன்னா பெரியவங்க முதியோர் இல்லம் அந்த மாதிரி ஏதாவது ட்ரஸ்ட் இருந்தாலும் சரி, அவங்கள வந்து அந்த பார்ட்டிஷன் சொன்ன மாதிரி பாத்துக்க முடியல அப்படின்ற பட்சத்துல, 2 பேராலுமே அவங்க பாத்துக்க முடியல அப்படின்ற பட்சத்துல அதை டேக் கேர் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வட்டாரத்துல ஒருத்தவங்க மூலமா கூட கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். கேஸ் ஃபைல் பண்ணலாம். இப்போ அந்த பெனிஃபிஷியரிஸ்ன்னு சொல்றோம்ல, அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ குழந்தைகள் ஊனமுற்றவர்கள் அவங்கள தாண்டி எஜுகேஷனல் ட்ரஸ்ட்லாம் இருக்கு. ஸோ எஜுகேஷனல் ட்ரஸ்ட்லயும் இந்த மாதிரி சொன்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணனா அந்த இடத்துல அந்த பெனிஃபிஷியரிஸே டைரக்டா வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். லைக் இப்ப காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து மானியம் மாதிரி ஒன்னு கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல அவங்களே டைரக்டா வந்து கேஸ் ஃபைல் பண்ண. குழந்தைகள் அப்படின்னு சொன்னது இப்ப 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களால தான் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். குழந்தைங்களால கேஸ் ஃபைல் பண்ணாது. சோ ஒரு எக்ஸாம்பிள நான் வந்து சொன்னேன். அடுத்து வந்து ஃபேமிலி செட்டில்மெண்ட், குடும்ப ஏற்பாடுகள். சோ நான் வந்து ஒரு உயில் எழுதி வச்சிருக்கேன். எனக்கு அப்புறம் என் வாழ்க்கைக்கு அப்புறம் என் குழந்தைகளுக்கு இந்த சொத்துலாம் போய் சேரணும் அப்படின்னு வந்து எழுதி வச்சுட்டு இறந்துடுறேன். பட் இவங்க இந்த குழந்தைங்க வந்து சின்ன பசங்களா இருக்காங்க. ஸோ அவங்க வளர்ற வரைக்கும் அந்த சொத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு நான் உங்களை அப்பாயிண்ட் பண்றேன். என் சொத்தை வந்து என் குழந்தைங்க இன்ஹெரிட் பண்ற வரைக்கும் அதை மேனேஜ் பண்றதுக்கு உங்களை அப்பாயிண்ட் பண்றேன். பட் நீங்க என்ன பண்றீங்க, அவங்க வளர்ந்த அப்புறமும் அந்த சொத்தை வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்காம உங்க பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்றீங்க. அப்படி இருக்கையில நம்ம 2 பேர் போட்ட கான்ட்ராக்டுக்கு 3வது நபரான அந்த பெனிஃபிஷியரிஸ், அதாவது என் குழந்தைங்க, அவங்க வந்து உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். எங்க அப்பா எனக்காக சொத்தை விட்டுட்டு போனாரு, அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக உங்களை அப்பாயிண்ட் பண்ணாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்க பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்கிட்ட ஒப்படைக்காம. ஸோ இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பவர் ஆஃப் அட்டார்னி, பவர் ஏஜென்ட்னு சொல்லுவோம்ல, பவர் ஏஜென்ட் என்ன பண்ணுவோம்னா நமக்காக, நம்மளோட முயலாமைக்காக அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணும். சப்போஸ் நேர்ல இருந்து நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்க முடியலன்னா நம்ம சார்பா பவர் ஆஃப் அட்டார்னி வந்து அப்பாயிண்ட் பண்ணிப்போம். அப்படி இருக்கையில பவர் ஆஃப் அட்டார்னியும் ஒரு 3வது நபர் தான். ஸோ அவரும் வந்து உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து எஸ்டோப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ்டோப்பிள் அப்படின்னா சார்பு அப்படின்னு கூட மீனிங்ஸ். இந்த எஸ்டோப்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா இன்சூரன்ஸ் சொல்லலாம். ஸோ ஜென்ரலா இன்சூரன்ஸ்ல என்ன நடக்கும், நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நமக்கு பே பண்ணுவாங்க. அதை தவிர தேர்ட் பார்ட்டி யாராச்சும் அடிபட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்கா இன்சூரன்ஸோட பிரின்சிபல். மெயினா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றதோட பிரின்சிபல் இதுதான். ஸோ நம்ம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம், பட் இந்த தேர்ட் பார்ட்டிக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அமௌண்ட் பே பண்ணலன்னா அந்த சமயத்துல அந்த தேர்ட் பார்ட்டி வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஸோ இதுதான் கான்ட்ராக்ட் அப்படின்றது நமக்கும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் தான் இருக்கு. ஸோ அந்த சமயத்துல தேர்ட் பார்ட்டி வந்து எனக்கு வர வேண்டிய காம்பன்சேஷன் அமௌண்ட் வந்து எனக்கு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். நான் இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இந்த பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்றதுக்கு விதிவிலக்கா நம்ம வந்து சொல்லலாம். இப்போ பேசிக்கா இந்த பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட்னா ஒரு கான்ட்ராக்ட்க்கு 3வது நபர் வந்து அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற பார்ட்டிஸ் மேல கேஸ் போட முடியும். ஸோ இதுதான் பேசிக்கா பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்ற கான்செப்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சார். ஸோ இப்போ இந்த பிரிவிட்டி ஆஃப் கான்ட்ராக்டா இது எல்லாருக்கும் நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டியா இருக்கீங்க, நீங்க யார் மேலாம் நீங்க கேஸ் ஃபைல் பண்ண முடியுன்றதையும் சார் சொன்னாரு. இதுக்கு முன்னாடிலாம் உங்க மேல யாருன்னா இந்த ஒரு சார் சொன்ன ஒரு விஷயத்துக்கு கீழே வராதவங்க உங்க மேல அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா அது செல்லுபடி ஆகாது அப்படின்றதையும் நீங்க வந்து இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே சார். இதே மாதிரி அடுத்த வாரத்துக்கு நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வரேன். அண்ட் தென் கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேள்விகளையும் கேட்டிருந்தீங்க. அது வரப்போற வீடியோஸ்ல வந்து பண்ணுவோம். இன்னமும் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதெல்லாம் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா இந்த பதிவுல வந்து பார்த்தா இந்த கான்ட்ராக்ட் அப்படின்றது வந்து எனக்கு டவுட்டா இருந்துச்சு. நான் கேட்டேன். உங்களோட கேள்விகளை வரப்போற வாரங்கள்ல வந்து கேட்போம். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தோம்னா நீங்க நிறைய பேர் சார் கிட்ட எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வழி என்னன்றதை சாரே சொல்லுவார். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த
மெயில் ஐடிக்கு உங்க queries along with your phone number போட்டு அனுப்புங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான queries மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் லீகல் queries இருந்தாலும் எங்க லீகல் டீம் அணுகலாம். அவங்க உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. உங்களுக்கு queries-அ தாண்டி ஏதாச்சும் அக்ரிமெண்ட் டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அதுவும் நீங்க எங்க லீகல் டீம்கிட்ட கேட்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான லீகல் அக்ரிமெண்ட்ஸ், கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் வந்து டிராஃப்ட் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த சர்வீஸும் நீங்க அவங்க மூலமா வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதாவது நீங்க சொல்ல வர்றது என்னன்னா சேல் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியா இருக்கட்டும், இல்ல ரெண்டல் அக்ரிமெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்து நீங்க பண்ணி வைக்கிற மாதிரியான விஷயம் கண்டிப்பா, வந்து நீங்க கண்டிப்பா. பண்ணுவீங்க. ஓகே, இதெல்லாம் சார் வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க மறக்காம அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு சர்வீசஸ் அவைலபிள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. கண்டிப்பா. ஸோ அடுத்த வீடியோல உங்களோட கேள்விகளோட சந்திப்போம். இல்ல அப்படின்னா என்னோட கேள்விகளோட சந்திப்போம். ஆனா கண்டிப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஃபார்வர்ட் அண்ட் ஷேர்ஸ் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் நியூ இயர் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அடுத்த வருஷத்துக்கான புது புது கண்டென்ட் சேர்த்துட்டு வரதுக்கு அது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கண்டிப்பா. ரொம்ப நன்றி உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு. நன்றி.